உள்ளுக்குள்ளே பாருங்கள் எந்த அளவுக்கு ஸ்டஃபிங் உங்களுக்கு சூப்பராக ரெடி ஆகிட்டு வந்திருக்கு பாருங்கள். பார்க்கும்போதே எடுத்து சாப்பிடணும் போல் இருக்குது. பார்க்குறது மட்டும் இல்லைங்க, ஒரு முறை சாப்பிட்டா தினமுமே கேட்க ஆரம்பிச்சிருவீங்க. அந்தளவுக்கு ஒரு டேஸ்ட்டு உங்களுக்கு கொடுக்கும் முள்ளங்கி பரோட்டா. அதுவும் சீசனில் செய்கிறது ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சசி சமையல். மணக்க மணக்க சமைக்கலாம், சுவைக்க சுவைக்க ருசிக்கலாம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்தின்னு சொல்லலாம், பரோட்டான்னு சொல்லலாம். இது நார்த் இந்தியன் ஸ்டைலில் பரோட்டான்னு சொல்லுவாங்க. இது ஸ்டஃபிங் வச்ச ஒரு பரோட்டா. அதாவது முள்ளங்கியை ஒரு மசாலா மாதிரி செஞ்சு அதை ஸ்டஃபிங்காக வச்சு ஒரு சப்பாத்திங்க. இந்த முள்ளங்கியில் தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சிட்டு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் செய்யறதுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக வருங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணவங்களா இருந்தாலும் சூப்பராக வரும். தண்ணி இல்லாமல் மட்டும் பார்த்துக்கோங்க. அது முள்ளி பரோட்டா எப்படி செய்ய போகிறோம் அப்படின்னு இந்த வீடியோவில் போயிட்டு தெளிவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ கூட போகலாம். அதுக்கு முன்னாடி சசி சமையல் இதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களுடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஓகே கொடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்ககிட்ட வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இப்போ 1/2 கிலோ அளவுக்கு முள்ளங்கி எடுத்துருக்குங்க. நல்லா தோல் சீவி கழுவி எடுத்துருக்கேன். இப்போ இந்த முள்ளங்கியை நல்லா துருவி எடுத்துக்கலாங்க. இந்த அளவுக்கு நல்லா பொடியாக வருது மாதிரி எல்லா முள்ளங்கியும் நம்ம சீவி எடுத்துக்கலாங்க. இப்போ முள்ளங்கி எல்லாமே துருவியாச்சுங்க. நம்ம துருவிய முள்ளங்கி இப்படி பிழிஞ்சிங்கன்னா எந்த அளவுக்கு தண்ணி வருது பாருங்கள். இந்த அளவுக்கு நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நல்லா அழுத்தி தண்ணி இல்லாமல் பிழிஞ்சிட்டு வேற ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாங்க. எல்லா முள்ளங்கியும் இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சி எடுத்தாச்சுங்க. தண்ணி இல்லாமல் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு பிழிஞ்சாச்சு. மிச்சம் இருக்கிற தண்ணி ஒரு கப்பில் ஊற்றலாம். எந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்கள். 1/2 கப் அளவுக்கு தண்ணி வந்திருக்கு. இப்போ இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண வேணாங்க. சப்பாத்தி மாவு செய்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கலாங்க. அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது சேர்க்கறதுனால மாவு நல்லா உங்களுக்கு சாஃப்டாகவே இருக்குங்க. இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் எல்லா இடத்துலையும் நல்லா படும்படி ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மாவு நல்லா கலந்து விட்டாச்சுங்க. இப்போ நம்ம முள்ளங்கியிலிருந்து பிழிஞ்சி எடுத்து வச்சுருக்க தண்ணியை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கலாங்க. தேவையான அளவு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக முள்ளங்கி தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சாச்சுங்க. இப்போ மேலே 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து எல்லா இடத்துலையும் நல்லா அந்த எண்ணெய் படும்படி பிசைஞ்சு விட்டுக்கலாங்க. பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு பிசைஞ்சாச்சு. இப்போ இது நல்லா ஊறட்டுங்க. ஒரு 10லிருந்து 15 நிமிஷம் இந்த மாவுக்கு ரெஸ்ட்டு தேவை. 15 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இதுக்குள்ளே வைக்க போகிற ஸ்டஃபிங்கு நம்ம என்னென்ன செய்யலாம் அப்படின்றத ஸ்டஃபிங்கை பார்க்கலாங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. ஒரே ஒரு பச்சை மிளகாய் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க. அதையும் இந்த கூடவே சேர்த்துடலாம். இப்போ ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கோங்க. அதையும் கூட சேர்த்துடலாம். அப்படியே இந்த மாதிரி ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயம் அதிகமாக வதங்கணும்னு அவசியம் இல்லைங்க. லைட்டாக வதங்கினா போதும். இப்போ பெருங்காயம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. இப்போ ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம். லைட்டாக இந்த மாதிரி வதங்கியதும் நம்ம ஏற்கனவே துருவி பிழிஞ்சி வச்சுருக்க முள்ளங்கிங்க இப்போ இதையும் சேர்த்துடலாம். மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. தனியா தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க. கூடவே மேங்கோ பவுடர்னு சொல்லிட்டு கடைகளில் கிடைக்குதுங்க. இந்த பவுடர் சேர்க்கறதுனால லைட்டாக உங்களுக்கு நல்ல ஒரு புளிப்பு டேஸ்ட்டு கிடைக்கும். இல்லை இது இல்லை அப்படி உங்ககிட்ட அப்படின்னா நீங்கள் வந்து லெமன் கூட ஒரு 1/2 லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாங்க. இப்போ ஆம்ச்சூர் பவுடர், அதாவது ட்ரை மேங்கோ பவுடர் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். முள்ளங்கி சேர்த்ததும்
டக்கு டக்குன்னு சேர்க்க வேண்டிய மசாலா எல்லாம் சேர்த்துடலாங்க. ரொம்ப நேரம் கலக்கணும்னா நம்ம முள்ளங்கி மறுபடியும் தண்ணி விட ஆரம்பிச்சிடும். இந்த ஸ்டஃபிங் வந்து நல்லா தண்ணி இல்லாமல் நல்லா கொஞ்சம் ட்ரையாகவே இருக்கணும். தண்ணி விடுற மாதிரி இருந்தால் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. ஆனால் முள்ளங்கியே நல்லா இந்த மாதிரி பிழிஞ்சிட்டு தான் சேர்க்கணும். 1 நிமிஷம் அளவுக்கு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கும் போதே நல்லா வாசனையாக இருக்குங்க. முள்ளங்கி எல்லா டைம்லேயும் உங்களுக்கு கிடைக்கும், எல்லா சீசன்லேயும். ஆனால் இந்த குளிர்கால சீசனில் தான் நல்லா ஃப்ரெஷ்ஷான சூப்பரான ஒரு முள்ளங்கி உங்களுக்கு கிடைக்கும். இந்த முள்ளங்கியில் நீங்கள் செய்யும்போது, அதாவது இந்த முள்ளங்கி சீசன் டைமில் நீங்கள் செய்யும்போது இதுக்கு தனி டேஸ்ட்டு கிடைக்குங்க. அவ்வளோதாங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் நீங்கள் ஸ்டவ்லேயே விட்டிங்கன்னா தண்ணி விட ஆரம்பிச்சிடும். மெயினாக இதுக்கு வந்து தண்ணி இருக்கக்கூடாது. ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா இந்த முள்ளங்கிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கூட குறைய சேர்த்துக்கோங்க. இது முற்றிலும் ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா தான் சேர்க்கணும். சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் ஸ்டவ் ஆன் இருக்கும் போதே சேர்த்து கலந்திங்கன்னா முள்ளங்கி நல்லாவே தண்ணி விட ஆரம்பிச்சிருங்க. அப்புறம் உங்களுடைய ஸ்டஃபிங் உங்களுக்கு ஈரம் இல்லாமல் கிடைக்காது. உங்களுக்கு பரோட்டா செய்யவும் வராது. அவ்வளோதாங்க. இப்போ இது நல்லா சில்லுன்னு ஆறணுங்க, சூடு இல்லாமல். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். 15 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. வாவ், மாவு பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது, சூப்பராக இருக்குங்க. கொஞ்சமாக இந்த மாதிரி மாவு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஊற்றிட்டு கப்பு மாதிரி செஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. இப்போ இதுக்குள்ளே ஸ்டஃபிங் வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க முள்ளங்கி நல்லா சூடு ஆறிடுச்சுங்க. சூடாக வைக்கக்கூடாது, நல்லா சூடு ஆறினதுக்கப்புறமா தான் வைக்கணும். இப்போ ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு வச்சுக்கிறேங்க. நான் இது கொஞ்சம் அதிகம்தான், நீங்கள் கொஞ்சம் திட்டமாக வச்சுக்கோங்க. அப்படியே இப்படி க்ளோஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதாங்க. நம்மளுடைய ஸ்டஃபிங் சூப்பராக அழகாக உள்ளே போய் உட்காந்துருச்சு. ஃபஸ்ட்டு கீழே கொஞ்சமாக மாவு போட்டுக்கலாங்க. இப்போ நம்ம ஸ்டஃபிங் வச்சுருக்க மாவு எடுத்துக்கலாம். இது மேலேயும் கொஞ்சமாக மாவு போட்டுக்கலாம். இப்போ அப்படியே தேய்க்க ஆரம்பிங்க. கொஞ்சம் ஸ்லோவாக தேய்ங்க. சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தான் தேய்க்கணும், ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக பார்த்து தேய்ங்க. வேகமாக தேய்ச்சிங்கன்னா உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங் வெளியில் வந்துடும். அழுத்தம் கொடுக்காம அப்படியே லைட்டாக ப்ரெஸ் பண்ண மாதிரி தேய்ச்சி விடுங்க. அவ்வளோதாங்க. இந்த அளவுக்கு நல்லா தேய்ச்சி விட்டாச்சு. உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங் லைட்டாக வெளியில் தெரியுது, ஆனால் கிழியில சப்பாத்தி சூடான கடலை நம்ம பரோட்டா சுட்டு எடுக்க போகிறோம். மேலே டேஸ்ட்டுக்கு உங்களுக்கு வேணும்னா நெய் கூட சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி எண்ணெய் தான் சேர்க்க போகிறேன். ஏன்னா முள்ளங்கியோடைய வாசனையும் உங்களுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ லைட்டாக எண்ணெய் போட்டாச்சுங்க. இப்போ திருப்பி விட்டுக்கலாம். இப்போ இந்த பக்கமும் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் போட்டு விட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க. இப்போ 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு சுட்டாச்சு. நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே போல் எல்லா மாவையும் செஞ்சு எடுத்துக்கலாங்க. ரொம்ப சூப்பரான டிஃப்ரெண்ட்டான நல்லா ஃபில்லிங்கான நல்ல வாசனை தரக்கூடிய நல்ல ஒரு முள்ளங்கி பரோட்டா
முள்ளங்கி பரோட்டா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு சைட் டிஷ்க்கு நான் வந்து இன்றைக்கி தயிர் வச்சுருக்கேங்க. நீங்கள் உருளைக்கிழங்கு பட்டாணி சப்பாத்தி இல்லை புதினா சட்னி அந்த மாதிரி எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். இது லஞ்சுக்கு கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். லஞ்ச் பாக்ஸ் கொடுக்கறதுக்கும் காலையில் டிஃபனுக்கு ஈவினிங் டின்னருக்கு கூட கொடுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இதே போல் பச்சை பட்டாணியை ஸ்டஃபிங்காக வச்சு ஒரு பூரி எப்படி செய்கிறது அப்படின்னு ரைட் சைடில் இருக்க வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது வரைக்கும் சசி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.